இவர் பேர் உபேந்திரா, பெரிய டான்சர். டான்சரா? எந்த மாதிரி டான்சர்? எல்லா விதமான கிளாசிக்கல் டான்ஸும் ஆடுவாரு. பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காரு. தங்கறதுக்கு இடம் வேணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க தங்கறதுக்கு ஏதோ இடம்? பின்னாடி ஒரு போர்ஷன் ஃப்ரீயா இருக்குல்ல, அதை கொடுக்கலாமே. சார், நான் வாடகையெல்லாம் சரியா கொடுத்துடுறேன் சார். வாடகையை பத்தி எல்லாம் எங்க மாமா கவலைப்பட மாட்டாரு. அவருக்கு மனுஷாலோட கேரக்டர் தான் முக்கியம். உங்களை பார்த்தா ஒரு டைப்பா இருக்க. கலைஞர்கள்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பா திம்பேர். அட நீ என்னப்பா, நார்மலா இருக்கிறவனை வாடகைக்கு வச்சாலே 1008 பிரச்சனை வருது. வித்தியாசமான ஆளை வச்சு ஏதாவது வித்தியாசமான பிரச்சனை வந்துருச்சுன்னா? இவர் மொழிய பார்த்தா ஹிந்தி படத்துல வர்ற அண்டர்வேர்ல்டு தாதா மாதிரி இருக்கு. என்ன தம்பி, எதுக்கு சிரிக்கிற? இவரோட கணிப்பு நினைச்சு சிரிச்சேன். நான் ரொம்ப பயந்த சுபாவம் சார். ஆமா சார், என்னோட ரௌத்ரம் எல்லாம் டான்ஸ்ல மட்டும் தான் சார். வாழ்க்கையில நான் ரொம்ப சாந்தமானவன் சார். எனக்கு மத்தவங்கள பத்தி கவலை இல்ல, என்னை பத்தி நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க வார்த்தை தான் ஃபைனல். என் வார்த்தை தான் ஃபைனலா? எதை வச்சு அப்படி சொல்ற? நான் பெரியவங்களை மதிக்கிறவன் சார். இவங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்ச கூட உங்களுக்கு பிடிக்காம போனா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டே இருப்பேன் சார். ஆமா சார், நான் படிச்ச சாஸ்திரங்கள்ல பெரியவங்களை மதிக்கணும்ன்றது பாலம் பாடம். சில பேரை பார்த்த உடனே அவங்க தேஜஸ் மனசுல பளிச்சுன்னு பதியுது சார். நெத்தி நிறைய ஸ்ரீசூரனை வச்சு வைணவ பழமா உங்களை பார்க்கும்போது என் மனசுல அந்த கிருஷ்ணனை பத்தி நான் பண்ண டான்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது சார். நான் ஒரு தடவை ஆடி காமிக்கட்டுமா சார்? भावयामि गोपाल बालं मनसेवितं तत्पदं चिन्तयेयं सदा। 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 तिरुवेङ्कटाचलस्थितौ तिरुवेङ्कटाचलस्थितम् अनुपमौ हरिं। तिरुवेङ्कटाचलस्थितौ अनुपमौ हरिं परमपुरुषौ
வெரி குட் தம்பி. எனக்கு ஒருத்தரை பிடிச்சி போகிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். என்னமோ தெரில, உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ தாராளமாக அந்த இடத்துல தங்கிக்கலாம். தேங்க்யூ சார். ஆனால் ஒன்று, மற்ற விஷயங்கள்லாம் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். மாதம் 2000 ரூபா வாடகை, 10 மாதம் அட்வான்ஸு, குழாவரி, எலக்ட்ரிக் பில்லு, மெயின்டெனன்ஸு இதெல்லாம் தனித்தனி. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு மேலே லைட் எரியப்படாது. அனாவசியமாக தண்ணியை செலவு பண்ணப்படாது. ஓகே சார். இவர் இந்த இடத்துல தங்கிக்கலாம். நான் உத்தரவு கொடுத்துட்டேன். ஸோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒரு கலைஞர் எங்க ஆத்துல வந்து தங்குறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ எம் பாலா, கங்காவோட பிரதர். ஐ ஆம் ராம். அம்மா, அந்த ரூம் கீ வேணும். வா கங்கா, தரேன். வாங்க மாஸ்டர். வரேங்க. என்ன மாமா நீங்க? அவன் தான் ஏதோ கிறுக்குத்தனமா பேசுறான்னா நீங்களும் அவனை இங்கேயே தங்க சொல்லிட்டீங்க. வேண்டா, அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. வாடகைலாம் ஒழுங்காக கொடுத்துருவான்னு தான் தோன்றது. வாடகை கொடுத்தா சரி, வேற ஏதாவது கொடுத்தா? எனக்கு என்னமோ தோணுது மாமா, அவனால இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு. ரிக்டர் அளவு எவ்வளவுன்னு தெரியல, அவ்வளவுதான். சரி சரி, உள்ள போய் மாமிட்டு சொல்லி ஒரு கப் காஃபி வாங்கி சாப்பிட்டு போ. சிஸ்டர், அந்த பெட் நம்பர் 8ல இருக்க பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? போட்டாச்சு. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ மகேஷ், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். மகேஷ், இஸ் த பேஷண்ட்? இவர் தான் சார், எனக்கு ரொம்ப வேண்டியவர், மிஸ்டர் கார்த்திக். எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்கு? அதை என்னால் சரியாக சொல்ல முடியல சார். ஏன்னா ரொம்ப பெரிய இடைவேளைக்கு அப்புறம் தான் இவங்க இவரை பார்க்குறாங்க. 1 வருஷத்துக்கு மேலே இவர் இந்த நிலைமையில தான் இருக்காருன்னு நான் யூகம் பண்ணுறேன். ரொம்ப வயலண்ட்டாக இருக்காரு. சில சமயங்களில் இவரை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கு டாக்டர். ஒரு பேர் மட்டும்தான் இவர் மனசில் ரொம்ப தெளிவாக இருக்கு. மற்றபடி இவருடைய எல்லா ஞாபகங்களும் ரொம்ப குழம்பி போயிருக்கு. பழைய ஞாபகங்கள் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, வி வில் டேக் கேர். ஓகே, அட்மிட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. என்ன பாருங்க, இங்க திரும்பி பாருங்க.
இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? இல்ல மேடம், இவர் பேரு கார்த்திக். இல்ல மேடம், இன்னும் சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஹைட் வெயிட்லாம் செக் பண்ணணும், மெடிக்கல் செக்அப்லாம் சரி பண்ணணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அட்மிஷன் போடல? இல்ல மேடம். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. வாங்க கார்த்திக், வாங்க. இறங்குங்க கார்த்திக். ஆனந்தி, ஆனந்தி, இவரை கூட்டிட்டு எங்க போறீங்க? நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பாக்குறீங்க? கார்டியன்ங்கிற முறையில நீங்க தான் சைன் பண்ணணும். என்ன ஆனந்தி இது? ப்ளீஸ் மகேஷ், கார்த்திக் நாம இங்க அட்மிட் பண்ண வேண்டாம். ஏன்? ஏன்னா இந்த இடத்துல பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க ஒரு பேஷண்ட்டை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனந்தி, 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 ப்ளீஸ் ஸ்டாப். தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். எதுவும் சொல்ல வேண்டாம் மிஸ்டர் மகேஷ். அந்த பேஷண்ட் வயலண்டான கேஸ், அதனால ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும்னு என்கிட்ட நீங்க சமாதானம் சொல்ல போறீங்கல்ல? அத கேக்குற மனப்பக்குவத்துல நான் இல்ல. பாவம் மகேஷ், இவர் எப்படி இருந்த ஆள் தெரியுமா? எவ்வளவு வசதியான வீட்டு செல்ல பிள்ளை தெரியுமா? இவரோட நிலைமை இப்படி ஆகும்னு யாருமே கற்பனை பண்ணி கூட பார்க்கல. இன்னைக்கு இவர் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம். அந்த குற்ற உணர்ச்சி டெய்லி என்ன பாடப்படுத்திட்டு இருக்கு. இவரை இங்க இப்படி விட்டுட்டு போய் இவர் அடி வாங்கி வேதனைப்பட்டா என்னோட குற்ற உணர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாயிடும். ப்ளீஸ் மகேஷ், இவரை இங்க விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. போலாம். மகேஷ், இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நீங்க தான் இவரை ஹாஸ்பிட்டலையும் விட வேண்டாம்னு சொன்னீங்க. ஹோம்லயும் இவரை வைக்க முடியாது. இவரை வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஃபாதர், வாங்க வாங்க. what a surprise. How are you, Mukesh? I am fine, father. How about you? Fine, thank you. ஆனந்தி, இவர் தான் ஃபாதர் ரஃபேல் from கொடைக்கானல். ஓ, வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா. அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியா? ஃபாதர், இதான் ஆனந்தி, அபியோட சிஸ்டர். ஆனந்தியா? அபி உன்னை பத்தி சொல்லியிருக்காமா? ஆமா, how is அபி? ஃபைன் ஃபாதர். அபி வெரி நைஸ் கேர்ள். கொடைக்கானல் சுமதி அடிச்சுட்டு வந்திருக்கிறப்போ நாங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்மா. அப்படியா? அக்காவும் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, how is தொல்காப்பியன்? தொல்காப்பியன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அபியோட பிசினஸ் பார்ட்னர் இல்லையா, ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்புறம் ஜெனி எப்படி இருக்காங்க? ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிற ஐடியால இருந்தாங்கல்ல? ஆமா, அது ஆரம்பிச்சு நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு லேடி தான் பாத்துக்கிறாங்க. நான் கூட அதுல ஒரு பங்குதாரர். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஃபாதர், பை பை, இவர் மிஸ்டர் கார்த்திக், ஆனந்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா? ஒரு காலத்துல ஆனந்தியை காதலிச்சு கல்யாண மேடை வரைக்கும் வந்தவர். ஆனா அந்த கல்யாணம் நடக்கல, நின்னு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மாற்றங்கள் நடந்திருக்கு. இவர் மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்காரு. எந்த நினைவுகளும் இவர் மனசுல இல்ல. ஓ மை காட். இப்ப கூட இவர் பத்தி தான் நாங்க கவலையா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பிரச்சனை? இவர் எங்க வச்சுக்கிறதுன்னு ஒரு குழப்பம். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இவரை விடுறதுக்கு ஆனந்திக்கு இஷ்டம் இல்லை. வேற சரியான இடம் கிடைக்கல. அதான். இவ்வளவுதானா? நான் சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க தொண்டு நிறுவனத்திலேயே இவர் அட்மிட் பண்ணிக்கலாம். நல்ல விதமா பாத்துக்கிறோம். நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபாதர், பட் இதுல சிரமம் ஏதாவது உங்களுக்கு? இல்லம்மா, இல்ல. மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த தொண்டு நிறுவனமே. இப்படி கடந்து அவசரப்படுற ஆத்மாவுக்கு உதவுறது என் கடமைம்மா. இனிமே அவரை கவனிச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ் ஃபாதர். மென்ஷன் நாட். தேங்க்ஸ் மகேஷ். அம்மா, ஒரு நிமிஷம் இல்லைம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? எதுக்கு என்கிட்ட பேசணும்? நான் யாருங்கிறது இருக்கட்டும், இங்க வரமா, ஒரு நிமிஷம் நில்லு. ப்ளீஸ், இத பாருங்க.
நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்கிட்ட பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இங்க பாருமா, இங்க பாரு, கொஞ்சம் நில்லு. நான் மனோவை பத்தி பேசணும் இப்ப. என்ன பேசணும்? மனோவுக்கு உனக்கு நடுவுல என்ன ஓடிட்டு இருக்கு? நீயும் மனோவும் அடிக்கடி ஒன்னா பைக்ல சுத்துறத நான் பார்த்திருக்கேன். நீங்க யாரு? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? நானு நீ பயப்படுற மாதிரி ஆள் கிடையாது. மனோவோட மாமே, அவங்க வீட்டுல தான் இருக்கிறேன். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம. அதெல்லாம் கிடக்கட்டும், பரவாயில்ல. என்னை பார்த்தா அப்படி இப்படின்னு தான் தோணும். அதெல்லாம் விடு. உங்க விஷயத்தை பத்தி சொல்லு. உங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன நடக்குது? சார், நான் மனுவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். மனுவும் அப்படிதான். நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல இருக்கோம். நல்ல யோசனை ஓடி தானே 2 பேரும் இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா. இது ஒன்றும் சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லம்மா. 4 ஒன்று யோசிச்சு தான் இறங்கணும். வயசு கோளாறுல நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு. அந்த மாதிரி எல்லாம் நாங்க கிடையாது. இது வயசு கோளாறு இல்ல சார். எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். அப்படி இல்லம்மா, உன்னை பார்த்தா கொஞ்சம் வசதியான இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. செல்வத்திலேயே பிறந்து செல்வாக்கிலேயே வளர்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா மனம் அப்படி இல்லை. சாதாரண வீட்டில் பிறந்தவன். பெரிய படிப்போ வசதியே கிடையாது. மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். உனக்கு அவனுக்கு ஒத்து வருமா? எங்க 2 பேரோட மனசும் ஒத்து போயிடுச்சு. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே 2ஆம் பட்சம் தான். அப்படி இல்லம்மா, பின்னாடி இதெல்லாம் பிரச்சனையாக கூடாதுல்ல. இது பாருங்க, மனு சாதாரண வீட்டுல பிறந்தவர் தான். ஆனா அவர் அக்கா அபி நல்ல ஸ்டேட்டஸ்ல தானே இருக்காங்க. ஆனா நான் அவர் அபியோட தம்பினோ, அவர் என்ன ஆதியோட தங்கையனோ பார்த்து காதலிக்கலையே. நாங்க 2 பேரும் எங்க முடிவுல ரொம்ப ரொம்ப தீர்மானமா இருக்கோம். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ நாங்க சேர்ந்துதான் இருப்போம். அதுதான் எங்க முடிவு. ஆதியோட தங்கச்சியா?